பாசத்திலே சிறந்த பாசம் என்ன பாசம் அப்படின்னா தாய் பாசம். என்ன ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது சொர்க்கத்திற்கு சென்று வருவதற்கு சமம். அதனால தான் என்ன ஒன்றாக அப்படின்னா அந்த பெண்ணாகப்பட்டவர்கள் கர்ப்பம் அடைந்த பிறகு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. கட்டின கணவனாகப்பட்டவர் என்ன கேட்டாலும் மறக்க மாட்டாங்க, தனது உயிரையும் கொடுத்து வாங்கி கொடுப்பார். அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 7 மாதங்கள் ஆன பிறகு 7 மாதம் அல்லது ஒரு 9 மாதத்தில், ஏன்னா 7 மாதத்தில் தான் வளகாப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று போடணும். ஆனால் இன்றைக்கி காலங்கள் மாறிடுச்சு, 9 மாதத்தில் அதை போடுறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா ஒரு குழந்தையாகப்பட்டது 5 மாதங்கள் பூர்த்தி அடைஞ்ச பிறகு, கருவில் இருக்கும்போது 5 மாதங்கள் பூர்த்தி அடைந்த பிறகு என்னாக அப்படின்னா அது உணரக்கூடிய தன்மை வந்துடும், உணரக்கூடிய தன்மைகள் வந்துடும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வளகாப்பு போடும்போது அந்த கல் வளையல் போடுறாங்க. அந்த வளையல் ஓசைன்னா எந்த ஒரு தவறான வார்த்தையும் கேட்டுறக்கூடாது, தீய வழியில் போகக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கல் வளையலை போட்டு விட்றாங்க, கல் வளையலை போட்டு விட்றாங்க. இன்னொன்று என்ன ஒரு காரணம் அப்படின்னா கல் வளையல் போட காரணம் என்ன அப்படின்னா நமது பாட்டியை பிரசவம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அப்படியா? பிரசவம் என்றால் என்ன அப்படின்னா ஒரு ஃபோன் பண்ணால் போதும், ஒரு அழைப்பு தொடுத்தா போதும் 108க்கு, அங்கே ரெடியாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னத்தை அருவாளா இல்லை கத்தியை ரெடியாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வந்தன்னா ஒரு கிழிச்சு குழந்தைய வெளியே எடுத்து போட்டுறது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. அந்த ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது அப்படின்னா பிரசவம், அது நல்ல முறையில் பிறந்தால் பிரசவம், அதே இது பிறக்கவில்லை அப்படின்னா பிரசவம் என்று சொல்லக்கூடியது தான். அப்பேற்பட்டது தான் பிரசவமாகப்பட்டது. அப்படி பிரசவம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பிரசவம் பார்க்கும்போது அந்த பெண்ணாகப்பட்டால் வழியில் தாங்க முடியாமல் துள்ளுவாளாம். துள்ளும்போது நம்ம பாட்டி பிரசவம் போகக்கூடிய பாட்டி சொல்லுமா, ஏண்டி உங்கள் அத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு வளையல் செஞ்சு போட்டிருக்காங்க, இந்த வளையலை உடைக்கலாமா அப்படின்னு கேட்கமா. அப்படி கேட்கப்படும்போது அந்த பெண்ணாகப்பட்டவர்கள் யோசிப்பாலாம், ஆமாம் நம்ம அத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளையல் செஞ்சு போட்டிருக்காங்க, வளையலை உடைக்கக்கூடாது என்பதற்காக வலியையும் தாங்கி கொண்டு பிரசவத்திற்கு ஒரு எளிமையான வழியை தேடி கொடுப்பாலாம். அப்பேற்பட்ட வாசம் தான் தாய் பாசம்.